an updated blasting machine. Wow! ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ராக்கோலிக் அண்ட் வாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் எப்படி வெனாமாக மாறினானோ அதே மாதிரி நார்மல் GT650 ஒரு மான்ஸ்டராக மாறினது இந்த கதையில் பார்க்க போகிறீங்க. அதாவது Yamaha R3ட்டையும் KTM 398யும் பிக்கப் சரியில்லைன்னு அவமானப்பட்ட நம்ம ஹீரோ இருங்கடா பிக்கப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன்னு ஒரு கோபத்தில் கிளம்புறாரு. ஆனால் தன்னை உருவாக்கின ராயல் என்ஃபீல்ட்னாலேயே ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நினச்சி மன வருந்தி இருக்காரு. அப்போ தான் அவருக்கு மாடிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் என்ன மியூசிக். மக்களே, ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா GT650 ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் இது அப்சல்யூட்லி மான்ஸ்டர். இதில் மொத்தம் 5 மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இரிடியம் ஸ்பார்க் பிளக். இதனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நார்மல் ஸ்டாக்கில் ஒரு GTயில் காப்பர் டிப் ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் நிறைய ரெசிடியூவல்ஸ், அதாவது கரிகள், அதாவது பிளாக்காக இருக்கும் தாங்க, நிறைய காப்பரில் படியும். இதனால் ஒரு 15,000 கிலோமீட்டர் தான் லைஃப் வரும். இதே இரிடியம் ஸ்பார்க் பிளக் போடும்போது 18,000 to 20,000 கிலோமீட்டர் வரும். பிகாஸ் இரிடியமோட மெல்டிங் பாயிண்ட் காப்பரை விட அதிகம். இதனால் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. ஸ்பார்க் பிளக்கோட லைஃப் வேணால் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது BMC ஏர் ஃபில்டர். ஃப்ரீ ஏர் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பொதுவாக ஒரு மித்து இருக்குங்க, ஃப்ரீ ஏர் ஃப்ளோனா நிறைய ஏரை இன்டேக் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய ஏர் ஃப்ளோ எடுத்தால் இன்ஜினே ஓடாதுங்க. அப்புறம் எப்படி BMC ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் GT650ல் பேப்பர் ஏர் ஃபில்டர் வரும். அதனால் 10 மைக்ரான் அளவுக்கு ஏரை ஃபில்டர் பண்ண முடியும். இதே BMCயில் காட்டன் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் 7 மைக்ரான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாடிஃபிகேஷன் ரெட் ரூஸ்டர் எக்ஸாஸ்ட். இதனால் சவுண்டு மட்டும் இல்லை, ஸ்டாக் GTயில் வர மாடு மாதிரி இருக்க எக்ஸாஸ்ட்டை ரிமூவ் பண்ணும்போது வண்டியில் டோட்டல் வெயிட் 3 to 4 kg மினிமம் ரெடியூஸ் ஆகும். அது போக கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அது இதுன்னு போட்டு இன்ஜினை அடைச்சி வச்சுருப்பாங்க. பட் இந்த ரெட் ரூஸ்டர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் போடும்போது எக்ஸாஸ்ட் ஏர் ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகி இன்ஜினால் நல்லா ப்ரீத் பண்ண முடியும். இன்னும் ஃபுல் எக்ஸாஸ்ட் பைப்போடு போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஊரே உங்களை தான் பார்க்கும். அது கூட போலீஸும் உங்களை தான் பார்ப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ECU தான், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இது நம்ம கொடுக்குற த்ராட்டில் ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏரையும் ஃபியூலையும் மிக்ஸ் பண்ணி கம்பஷன் சேம்பருக்குள்ள அனுப்பும். இன்ஜினியரிங் டைமில் ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லைங்க, வால்வ் டைமிங், கேம் ஷாஃப்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, கிராங்க் ஷாஃப்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எல்லா கண்ட்ரோலும் இதுதான் பண்ணும். இந்த GTயில் பவர்ட்ரானிக் ECU யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு ரைடருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ECU ரீமேப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அடுத்தது டயர்ஸ். நார்மல் GTயில் C8, MRF, JKன்னு வரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டாப் சைடை கிளாஸ் பண்ணும்போது ஒரு வாபிள் ஆகும். அதை நான் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ஒரிஜினல் அப்போலோ பெடஸ்டியன் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக வாபிள் இல்லைங்க. நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டேன். அதை நீங்கள் ரைட் ரிவ்யூவில் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக நார்மல் GT விட பார்த்தீங்கன்னா இந்த GT பவர் அதிகமாக இருக்கும். மினிமம் ஒரு 5 bhp அதிகமாக இருக்கும். இந்த பேரிங் வேறு நல்லா இருக்குது. ஸோ இதை நான் வீடியோவில் காமிச்சேன்னு தெரியல, பட் பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிலிட்டி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை. ஸோ இப்போ நார்மல் ஐடியில் பாருங்கள் எவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு. சவுண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த வண்டி யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ரீமேக் பண்ணியிருக்காரு. ஓகே கைஸ், உங்களுக்கு ஒரு ஹைவே ரைடு எடுத்து போயிட்டு காமிக்கிறேன். பாருங்க எப்படி பிக்கப் ஆகுங்க. செம்ம இருந்துச்சுங்க, நல்ல பிக்கப். நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி GT ஓடி இருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா வேற லெவல் பிக்கப், செம்ம பிக்கப். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறோம்.
ஸோ டோல்கேட் முடிச்சுட்டு செக் பண்ணிடுறேன். ஸோ அந்த புல் தெரிஞ்சிருந்தா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல் இருக்கு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹேண்டில் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ செம்மையா இழுத்து போடுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம திரும்பி போய் ஒரு ஃபுல் ரன் டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். 160 வரைக்கும் போனேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ வேற லெவல் இருக்கு. எக்ஸாஸ்ட்னா ரெட் ரோஸ் தாங்க. சூப்பர் இந்த மிஷின். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 175 என்னால் 180 வந்து டெஸ்ட் பண்ண முடியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா 180 கேப்பபிளான மிஷின் தான். அது வந்து ஸோ வேர்லாம் இல்லைங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர்ஸ் தான். ஸோ இந்த வண்டி ஓட்டிங்கன்னா எல்லாத்தோட பாரி இன்ஜினியர் தான் படும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாஸ்ட். இது என்னோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி பிளாஸ்டிங் மிஷின் இன் சிட்டி அண்ட் ஹைவே. ஸோ க்ரூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. செம்ம டார்க் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இல்லை. ஸோ ரிடியூஸ் மட்டும் தான் போட்டிருக்காரு. இந்த வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபுல்லாக பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க மறக்காமல் ட்ராக் வலிக்கும் பாக்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வரும். கடைசியாக இந்த எக்ஸாஸ்ட் எடுத்துங்க. Okay guys, next video சந்திக்கிறேன். Until stay tuned to Track Living Box.